டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்றாரு. அரசியல் பண்ணாது யாரு பனையூர்ல இல்லைங்க, சுழிச்சிருக்குதுங்க அப்படின்னாரு. 35 வருஷம் 40 வருஷம் ஆன்லைன் சார் நம்ம நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் ஆட முடியும் எவனும் கிடையாது. 2 ஆட்டு ஆட்டுவா வராது. இவர் டான்ஸ் எவனுமே கிடையாது. பத்திரிகை மற்றும் ஊடக கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியிருக்கு, அதனால தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுக்காக புழு சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவருக்காக இவர் வாங்கிக்குவாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. இந்த படத்தில் நான் கதாநாயகன் கிடையாது, நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக எல்லாருமே அவங்க பக்கம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நண்பன் கரு துரைராஜ் அவர்கள் வந்து என்னுடைய ரூம்மேட்டு. 25-26 வருஷத்துக்கு முன்னாடி 99களில் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கிற டைமு. ஒரு கடத்தில் நாங்களாம் தாக்கு பிடிச்சி அப்படி பண்ணிட்டோம். அவரும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து வந்து நண்பா இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது அந்த படம். அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு வேகத்தில் சசரம் முடிச்சிட்டாரு. அது படம் சினிமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டே கற்றுக்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. வெளியே ஒருத்தர் டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்றாரு. அரசியல் பண்ணாது யாரு பனையூர்ல இல்லைங்க, சுழிச்சிருக்குதுங்க அப்படின்னாரு. யாராக இருந்தாலும் சரி, வருவீங்களா வரமாட்டீங்களா, இங்கே சேர்ந்துருங்களா சேர்க்க மாட்டீங்களா சேர மாட்டீங்களா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால வந்துருங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அரசியல் பேசலங்க, தயவு செய்து அரசியலை வந்து பதிவு பண்ணுறாதீங்க. அப்புறம் வந்து இந்த மேடையில் வீட்டில் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து அன்பு ஸ்ரீராமன், அதாவது சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு வந்து கலங்கரை விளக்கமாக இன்றைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பெரிய ஒரு புரட்சி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவர் வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் ஆனந்த் பாபு அண்ணன், அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படமும் பண்ண போகிறேன். எனக்கு என்ன விஷயம்னா, சின்ன வயசில் வந்து பாடுவானம் பாடி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது. எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆயிடணும், இல்லைனா ஒரு ஆக்டர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. வசூலதா MBBSல நாகேஷ் சார் கூட படம் ஃபுல்லாக சேர்ந்து நடித்த ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து 1848 சண்டே அதுமா அதை நான் சொல்கிறேன் இருக்காது. 1848ன்னு ஒரு படம். அந்த படத்தில் அண்ணனுக்கு பியாவை நடிச்சிருக்கேன். ஒரு கனவு வந்து எப்படி நனவாகும் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு உங்கள் லட்சியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவும் நானும், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, சின்ன வயசில் வந்து தெருமுனை நாடகம் நடிப்போம். அப்படி நடிக்கும்போது எங்கள் அப்பா நாகேஸ்வரன் மாதிரி போடுவார், நான் வந்து ஆனந்த் பாபு சார் மாதிரி வாடும் வரை போராடு இந்த மாதிரி நிறைய தெருகளில் ஆடி இருக்கோம். அந்த கனவு அப்படியே நனவாகி அவர் அப்பா கூட நடிச்சிட்டேன், சார் கூட நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், நாளை ஒரு மிகப்பெரிய டான்ஸர் கீழே இருந்து அதை பார்க்கறது இறைவன் கொடுத்துருக்கேன். அதுக்காக இந்த பிரபந்தத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு வணக்கம் பண்ணையார் ஒரு புது முயற்சி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னா, ஒரு மருத்துவ குழு வந்து கிராமத்துக்காக உதவி செய்யறதுக்காக மருத்துவ உதவிகளுக்காக பயணப்படுறாங்க. அந்த ஊரில் நடக்கிற கதைகள் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவாகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து கட்டு வாங்கின படம். ஆனால் இந்த படம் வெளியே வந்து 50 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். அதே சொன்னார், பரவாயில்ல அந்த ஈக்குவலுக்கு நம்ம படம் பண்ணியிருக்கோம்னு பெருமையாக பேசிக்கிட்டாரு ஒரு ரொம்ப. அதனால இந்த படத்தில் நிறைய நகைச்சுவை இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்தவங்க என் கூட அஸ்வினி, கார்த்தியா, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இவங்க தான் ஒரு நியூ கமர்ஸ், அதாவது முதல் குழந்தை மாதிரி தான் இந்த படம். ஆனால் அடுத்த படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவார், பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நம்ம அனைவரைக்கும் இன்னும் குழு சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்பை நன்றி தெரிவிச்சுக்க விடைபெற நன்றி. வணக்கம். நான் வந்து எப்போதுமே மீடியா ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மளுக்கு மனுஷங்க தான், கை கால் கடிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி ஒரு நாளாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையார். நான் பேச பாருங்க சுகுமார் பேசுகிறா போட்டு குறுக்க பேசலான்னு தெரியும். நான் சொல்ல வரேன், நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண பேரே செல்லில் வந்து வணக்கம் பண்ணையார் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரூர் துரைராஜன் தான் ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். உடனே சொல்லுங்க பண்ணையார் அப்படின்னேன். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகை, ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒன்றையோடு தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பேர்லையும் சான்ஸ் கேட்டு எல்லாரையும் கதை சொல்லி ஒரு பய கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷனில்
சொந்தமாக படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா சுகுமார்? இதுதான் என்னதான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜி ரெண்ட வடி வெளியிட்டேன், நம்பி ராஜேந்திர சுப்புராஜி எல்லாத்தையும் இருந்து போய் வந்து ஒரு பையன் கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சுச்சு இன்னைக்கு நான் ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கேன். இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான உண்மை. என்ன கண்ண அது ஒரு காலத்துல போய் இருக்கும்போது ஒரு சவுத்துக்குள்ளே இருந்துச்சு சினிமா. இப்ப உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்னைக்கு யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்ன வேணுமாலும் செய்யலாம் பணம் இருந்தா. ஆனா பணம் இருந்தா படம் ஒழுங்கா எடுத்தா எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமா நம்ம நேரம் தான் நிக்கலாம். அது காதல் சுகுமார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்ம ஆனந்த் பாபு சார் சொல்லணும். 1983 நான் அப்புறம் உட்காந்து பேசியிருந்தேன். வானம் பாடுவான் மாதிரி எப்போ வந்துச்சுன்னு 83நாரு. நான் 84ல் ராயபுரத்தில் ஒரு கணேசனுக்கு வந்து சீட்டு கம்பெனி வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, பாடுவானம் பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்காவில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, அரை ஏறி சின்ன புள்ள அம்மனமா இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து அழுவேன். ஆமா சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாக்க வந்து வாழ்வே அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இருக்கும் போது உங்களை பாட்டு வச்சு நான் எப்போதுமே இப்போ கூட என்னோட ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்காரு, யூடியூப் ஆன் பண்ணா அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு உங்க பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வழியை கேட்ட எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. உண்மையா சொல்றேன். அதனால இன்னைக்கு வணக்கம் பண்ணியாருடைய இன்னைக்கு தவிராஜ் வந்து வந்திருக்காருன்னா அவரு எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்து என் சங்கத்தை சொல்றாரு. ஆனா நான் எல்லா பக்கத்தை சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடல. நான் சினிமாவில் எப்படியா சாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையை வச்சு படம் எடுத்தேன். அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், நீனே டேட்டுக்கிற, நீனே பிடிச்சிக்கிற, நீனே இறங்குற, நீனே ஆடிஷன் சொல்லும் போது. ஆனால் இவரோட சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அது மாரி ஒவ்வொருத்தருக்கு வந்து அத்தனை பேருமே நீங்க சினிமாவாக வந்த நீங்க தான். நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் அந்த வேலையை அப்படியே ரிசல்ட் பண்ணிட்டு போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதை நீங்க தெளிவுபடுத்திங்க. ஏன்னா நீ வச்சுட்டா பாருங்க, 30 வருஷ கனவை முடிச்சு திருப்பி கொண்டு நீங்க வந்து இன்னைக்கு பிடிச்ச வந்து உங்களை வச்சு இன்னைக்கு அலிபங்ஸ் வச்சு இந்த படம் போட்டு அவங்க காட்ட போறாரு. அவர் ஜெயிக்கிறா தோற அப்புறம் அவர் என்ன நிறைவேறுச்சுல, பிச்சை நிறைவேறுச்சுல. இதுதான் சினிமா. என்னைக்குமே சொல்றேன் நான், ஒவ்வொருத்தரும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் 35 வருஷம் 40 வருஷம் ஆந்திரா சார் நீங்க நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் ஆட முடியும் மண்ணு எவனும் கிடையாது. 2 ஆட்டு ஆட்டுவா வராது. இவர் டான்ஸ் எவனுமே கிடையாது. நீங்க 1000 பேர் தரலாம், மைக்கேல் ஜாக்சன். இந்த டான்ஸ் முதல் கொண்டு வந்து யாரு? ஆனந்த் பாபு சார். மெயின் அவர் தான். அதுமாரி சினிமாவை நம்பி இருங்க. அப்போ இன்னொன்று என்னன்னா, சில நிறைய என்னோட நிறைய பேர் குறை சொல்றாங்க. மீடியாவை வந்தா அந்த மீடியாவை தயவு செய்து எந்த பிஆர் வந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்ன சினிமா செய்யுங்க. இல்லைன்னா நான் அடுத்த பர்சன் பேரை விட்டு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓ தான் ஒரு படத்து ப்ரொமோஷனு நான் சொல்லி ஆகணும். ஒரு அமௌண்ட் வாங்குறான், 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எடுத்து சொல்லிடுறான் ஒரு 1 லட்ச ரூபா பையில. யாரையும் பிஆர்ஓ பாக்கி எடுத்து கொடுத்து எதுவுமே கொடுக்காம போயிடுறாங்க. என் சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றான். நான் யாரும் என்ன சொல்றது? அதனால எல்லா செலவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆடியன்ஸ் பண்ணும்போது அந்த புருஷரை காப்பாத்துங்க. இந்த பிஆர்ஓக்கு தான் பொதுவாக சொல்றேன். அடுத்த நாள் பேச சொல்ல ஆரம்பிச்சிருவேன். தயவு செய்து ஒரு தயாரிப்பாளரை காப்பாத்துங்க. கடைசியில் கொண்டு வந்து பிரசாத்துறையோ எல்லாமே வச்சு மொத்தமா காசு சுட்டிட்டு அந்த புருஷன் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கான், பிஆர்ஓ கார்ல போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணாம தயவு செய்து தெளிவு பண்ணுங்க. மீடியா தான் மெயின் சினிமாவுக்கு புதுகளுக்கும் சொல்லி இந்த வழக்கம் பண்ணாரு மிகப்பெரிய வெற்றி அடைவேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. என்ன காரணம், ஒரு சின்ன எதை பண்ணாரு இவர் நல்லா தான் அடுத்த ஒரு படம் எடுக்க முடியும். இவர் ஏற்கா அந்த படம் இருப்பாரு, தோல்மாரி படம் இருப்பாரா? அதனால ஒரு தயாரிப்பாளரை காப்பாத்துங்க. அவர் மைண்டு படம் எடுத்தாருன்னா உங்களுக்கு தான் வருமானம். இவர் படம் எடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு வருமானம் தெரிஞ்சுட்டு நல்லபடியா அந்த படத்தை கூட சேருங்க. நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் அருமையான அன்பு சார்,
அவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அறிமுகமான இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அறிமுகமான நம்ம அருமை சார் துரைராஜ் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுகுமார் காதல் சுகுமார் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நகைச்சுவை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் தெரியக்கூடாது. அது எங்கள் அப்பா கிட்ட இருந்தே பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நடிப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கேரக்டருக்கு மீறிய ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரி தான் சுகுமார் வந்து சொல்லிச்சு, எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாரு, அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது தப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. அது என்ன, அது நான் ஆடும்போது அவ்வளோ பெரிய ஜாம்பான ஒரு டான்ஸர் வந்து கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நான் அப்போ கீழே இருக்குது அவருக்கு அவ்வளோ விருப்பம். பக்கத்தில் உட்காந்து பார்த்தாரு. அது சந்தோஷமா சொல்றது அதெல்லாம் கிடையாது. இல்லை சுகுமார், என்ன சுகுமார்? சரி, எப்படியோப்பா நல்லா இருக்கு, நல்லா ஆடின கண்ணு. அப்புறம் முகிலனும் மதுரைத்தா மியூசிக்கே வந்து இல்லாமல் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மியூசிக் வால்யூம் ஏற்ற சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க வாய்ஸ் இனிமையாக இருக்குது. அவங்க பல பாடல்கள் பாடி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வாய்ஸ் ட்ராவல் ஆகணுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஆசை. எடிட்டர் வந்து கார்த்திக் வந்து அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இதை வச்சு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. பட்டு இந்த எடுக்கக்கூடிய படங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் நல்லா எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் தான் வந்து ஒரு முதுகெலும்பே ஒரு படத்துக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு மனமார்ந்த என் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கேமராமேன் அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க இல்லாமல் ஒரு அழகு காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கேமராமேனுக்கும் என் வாழ்த்துக்கள். ஸோ யாசின் பாய், ஆல் த பெஸ்ட் யூ யாசின் பாய். அண்ட் வந்திருக்கும் நடிகர்கள் ஜெய், முக்கியமாக சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கூடயே இருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட உட்காருங்க ஜெய் ப்ளீஸ். இந்த ப்ரோக்ராம் கிட்ட துரை சார் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி இது பண்ண ஜெய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே ஆங்கர் பண்ண உங்க பேர் சொல்லுங்க. இப்போ பேரை மாற்றிட்டீங்களா? விஷாலேருந்து வாசு தானே? பிஆர்ஓ வாசு அவர்கள் வந்து அவர் சும்மா உங்களை வந்து சொல்லலை, பொதுவாக சொன்னார். பிஆர்ஓங்க இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கான்னு. அதை ஏமாத்தணும் தான், உங்களை சொல்லலை. இல்லை, ஒரு வாசு சாருடைய முகமே மாறி போச்சு, நல்லதா போச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தாதான் மீடியா வந்து கரெக்டாக இருக்கும். மீடியா கரெக்டாக இருந்தால் எல்லாரும் கரெக்டாக இருக்கும். மீடியாவை காக்க வைக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஸோ வந்திருக்கும் யூடியூப் அவர்களுக்கும் மீடியா எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையா எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு கட்டடம் கட்டும் போது சாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மீடியா நீங்க வந்து ஒரு சாரமா நின்று இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சாரமா இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய நான் வேண்டி இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.